வணக்கம் தோழர்களே. ஒன்று கலக்கம் பயிற்சி ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். உடம்பே கோயில் உயிரே தெய்வம். ஆறுமுக கடவுள் அரோகரா முருகர். 6 ஆதார சக்கரங்களின் அதிபதி. 6 விதமான குணங்களை கண்டுபிடித்த தமிழ் கடவுள். அதனால்தான் அவரை கடவுள் என்று சொல்கின்றோம். முருகரை. பாம்பு, சேவல், மயில், இந்த 3 தான் உடல் ஆரோக்கியத்தை கண்டுபிடிப்பதற்கான மூல ஆதார பொருட்கள். தொடர்களே, இன்றைக்கு நான் உடல் சார்ந்த மூதேவி என்று சொல்கிறார்கள், அல்லது சீதேவி என்று சொல்வார்கள் முன்பெல்லாம். நான் இப்போது மூதேவனை விரட்டுவோம், சிறிதேவனை வரவேற்போம். அப்படி என்றால் மூதேவி என்பது பெண்ணை குறிக்கும். இன்றைக்கு பெண்கள் உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களை மூதேவி என்று சொல்லக்கூடாது என்றுதான் இந்த பதிவு போடுகின்றேன். பெண்கள் உழைக்கக்கூடிய இக்காலத்தில் மூதேவி, சீதேவி என்று சொல்லாமல் மூதேவனை விரட்டி சிறிதேவனை அழைப்பது எப்படி? அதாவது மனிதர்கள் ஆண் பெண் இருவரும் இன்றைக்கு இயந்திரமயம் போல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் 1 நாள் 2 நாள் தூங்காமல் உழைப்பவர்கள் இருக்கிறார்கள். அதாவது வேலை பளு, ஓட்டி பார்ப்பது, அதிக வேலை பார்ப்பது போன்ற காரணத்தால் தூக்கம் கெட்டு உழைக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அதற்கு தூக்கம் இல்லாமல் சுறுசுறுப்பை வரவேற்று தூக்கத்தை நிறுத்தி சுறுசுறுப்பை வரவழைத்து என்று எப்பொழுதுமே சிரிப்பு முகமாக வைத்திருக்க இந்த பதிவு உதவும். நான் அனுபவித்து சொல்கின்றேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். எப்படி சோம்பேறியை, அதாவது தூக்கத்தை விரட்டி சுறுசுறுப்பை வரவைப்பது என்பதை நான் ஆராய்ந்துதான் சொல்கிறேன். தமிழர் கண்டுபிடித்த ஒன்று கலக்கம் பயிற்சி நம்பிக்கையோடு செய்யுங்கள். இந்த பயிற்சி குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டாம். 14 வயது முதிர்ந்த பிறகுதான் இப்படிப்பட்ட சுவாச பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டும். நம்பிக்கையாக செய்யுங்கள். தூக்கம் கெட்டு 2 நாள் 3 நாள் ஓய்வெற்று வேலை செய்பவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கற்றுக்கொண்டு செய்யுங்கள், நன்மையாக இருக்கும். எப்படி செய்வது? நாம் உயிர் வாழ காற்றுதான் மிகவும் முக்கியமானது. உணவு இல்லாவிட்டால் 3 நாள் இருக்கலாம் உயிரோடு. காற்று இல்லாவிட்டால் 3 நிமிடம் உயிரோடு இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட காற்றை நாம் பயன்படுத்தி சுறுசுறுப்பாக வாழ்வது எப்படி என்பதுதான் இந்த பதிவை பாருங்கள். உங்களால் முடிந்தவரை மூச்சை உள்ளுக்கு இழுத்து 30 வினாடிகள் நிறுத்தி வைக்க வேண்டும். அப்படி இழுத்த காற்றை உள்ளே நிறுத்தி வைக்க வேண்டும். வெளியே விடாமல் 30 வினாடிகள் நிறுத்தி வைக்க வேண்டும். அதன் பிறகு வேகமாக அப்படி என்று இதுபோல் வெளிவிட வேண்டும். இந்த மூச்சு பயிற்சி 7 முறை செய்தால் போதும். ஒவ்வொரு முறையும் 30 வினாடிகள் நிறுத்த வேண்டும். நீங்கள் ஆரம்பத்தில் பழகும்போது 10 வினாடிகள் நிறுத்துங்கள், 15 வினாடிகள் நிறுத்துங்கள். போக போக 20 வினாடி, 30 வினாடி என்று விரிவடையும். இது தூக்கத்தை கலைத்து சுறுசுறுப்பை வர வைக்கக்கூடியது. எப்பொழுதும் மனத முகமாக வைத்திருக்க உதவக்கூடிய காற்று சுவாச பயிற்சி. எப்படி நான் சிரிப்பாக இருக்கின்றேன் பாருங்கள்.
இப்படி எந்த நேரமும் நாம் சிரிப்பு முகமாக வைத்திருக்க காற்று தான் முக்கியம். அந்த காற்றை உள்ளிழுத்து, இதுக்கு பேர் கும்பக சுவாசம். உள்ளிழுத்து நுரையீரல் நல்ல விரிவடையும் வழி வைத்து 30 வினாடிகள் கழித்து வெளியே அப்படின்னு இது போல் விட வேண்டும். இது வெறும் வயிற்றில் காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் செய்யலாம். தூக்கம் இருக்கும்போது சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து கூட இந்த பயிற்சி செய்யலாம். தூக்கத்தை விரட்டி சிரிப்பை வர வைக்கக்கூடிய இந்த பயிற்சியை செய்து நன்மை அடைங்கள். பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம் தோழர்களே.